Excuse me, sir. வெற்றிமானோட wife டெலிவரிக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. Oh, good. She's perfectly all right. இன்னும் 1/2 மணி நேரத்துல நார்மல் டெலிவரி ஆயிடும். இது அவங்க ரிப்போர்ட். Good. Dr. Arjun, tell them it's going to be necessary. எதுக்கு டாக்டர் சிசேரியன்? எல்லாமே நார்மலா இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஜீசஸ் கிரைஸ்ட், மதர் தெரசா, நைட்டிங்கேல். Medicine is not a service. It's going to be the biggest business of this world. நார்மல் டெலிவரினா என்ன? இன்னைக்கு குழந்தை பிறக்கும், நாளைக்கு டிஸ்சார்ஜ். இவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வயிற்று நிரப்பிட்டு வருவாங்க. நாம 50 ரூபா வாங்கிட்டு ஆயா வேலை பார்த்து கொடுத்து அவன் குழந்தையோட ஹாப்பியா. அதே சிசேரியன்னா அவங்க 10 days இந்த ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணும். ஃபீஸ் பிளஸ் ரூம் சார்ஜ். 30 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? 5 ரூபா வாங்கி வைத்தியம் பார்க்குற டாக்டர் இந்த உலகம் திறமை இல்லாதவன்னு சொன்னேன். 5000 ரூபா ஃபீஸ் அநியாயமா கேட்பான். எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டு கியூல நிற்கும். கண், காது, வாய், மூக்கு, பல், நரம்பு இப்படி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக ஹாஸ்பிட்டல் உருவாகும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டம் அலமோதும். நோயாளிகள் தான் இந்த பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட். இட் வில் இன்க்ரீஸ். இப்படி வாழ்றதுதான் சிறந்த வாழ்க்கைன்னு ஒவ்வொருத்தனுக்கும் சொல்லப்படும். இப்படி வாழ்றதுனாலதான் நோயாளியே ஆனது உண்மை உனக்கு லேட்டா தான் புரியும். டாக்டர் மற்றவங்களுக்கு பண்றதுனா ஓகே. வாய் வெற்றிமாறன் ரிஸ்க் இல்ல. தளபதி தான் இதுக்கு சரியான ஆளு. இப்ப தளபதி வீட்டுல சிசேரியன் ஓகே, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் சிசேரியன் ஓகே. ஒரு விஷயத்த அவங்க பழக்கப்படுத்தின அவ்வளவுதான். தளபதியை நான் பாத்துக்கிறேன். யூ கோ அண்ட் ஹேண்டில் தட். நோ, ஷீ இஸ் ஸ்மார்ட். ஷீ இஸ் மல்லட். நீ ரிப்போர்ட்டை மாற்றி வச்சு அம்பிளிக்கல் கட் கொலாப்ஸ்னு சொல்லுங்க. தட்ஸ் இட். ஓகே. அனஸ்தீசியஸ்ட் இல்ல டாக்டர். ஓ ஷிட், யா. why can't you try it? ஐயோ டாக்டர், எனக்கு பழக்கம் இல்ல. அவளை வச்சு பழகிக்கோங்க. அர்ஜுன், இப்போ சிசேரியன் சொன்னா நீ ஷாக் ஆகுறல்ல? மார்க் மை வேர்ட், இன்னும் 30 வருஷம் கழிச்சு ஒருத்தர் நார்மல் டெலிவரின்னு சொன்னா ஷாக் ஆவான். ஒரு சிசேரியனுக்கு போ.